Hi soldiers. ஹோம் நெட்வொர்க்கிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோம் நெட்வொர்க்கிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் எதிர்ச்சியாக தான் தோணுச்சேன்னு சொல்லிட்டு பண்ணேன். பிளான் பண்ணி கூட பண்ணல. பட் அந்த வீடியோ உங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றது பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் வாட்ஸ்அப்லேயுமே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நிறைய பேர் வந்து நல்ல வீடியோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்னன்னா இந்த நெட்வொர்க்கிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ நெட்வொர்க்கிங் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலான்ட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் எப்படி நம்மளோட ஸ்டுடியோ அண்ட் வீட்ல எப்படி நான் வந்து நெட்வொர்க்கிங் வந்து பண்ணிருக்கேன், அதாவது என்னோட ஹோம் நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கு, இந்த ஈதர்நெட் கேபிள் அண்ட் அதர் டூல்ஸ் அண்ட் ஜாக் இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணிருக்கேன், என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு நான் பண்றதுக்கு. ஆக்சுவலா நான் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி இருக்கு இப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஹோம் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது உங்க வீட்ல பண்ணும்போது இப்படி இப்படிலாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஏன் ஸ்டுடியோ பிளஸ் வீடு எப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நான் உங்க பிசி ராக், இது உங்க A to D Basics. ஓகே சோல்ஜர்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கேகேவோட ரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ரவுட்டர் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேகே வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஓகே, இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரப்போகுது, பட் இன்னைக்கு தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ரவுட்டர் இருக்கு. ஸோ இந்த மெயின் ரவுட்டரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட பர்சனல் ரூம். இது உங்களுக்கு பழைய வீடியோஸ் பார்த்தாலும் தெரியும். நாங்கள் முதல்ல இங்கே தான் ஒர்க் பண்ணிருந்தனால நான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்களோட மெயின் ரவுட்டரை வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா பிராட்பேண்ட் ஒரு விஷயம் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் நெட்வொர்க் கொண்டு போறோம்னா இன்டர்நெட்டையே தான் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். ஸோ பிராட்பேண்ட் பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிக் ஃபைபர் அப்படின்ற ஒரு பிராட்பேண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சூப்பரான பிராட்பேண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜாக இருக்கு. எங்கள் ஏரியாவில் அதான் கிடைச்சது, ஸோ அதனால யூஸ் பண்ணுறேன். ஐஎஸ்பின்ற ரொம்ப முக்கியம். அதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எந்த ஐஎஸ்பி வந்து நல்ல மயூரி நீ வந்து ஷூட் பண்ணுற இடத்துலலாம் கரெக்டாக வந்துடுற, ஆனால் சவுண்டு போட்டுக்கிறேன், வெளியே போ. நம்ம ஹோம் நெட்வொர்க் பண்றதுக்கு முதல்ல தேவையானது ஐஎஸ்பி. அதாவது பாத்தீங்கன்னா ஐஎஸ்பி என்னன்னா பிராட்பேண்ட் ஐஎஸ்பி எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் ஐஎஸ்பின்ற பேரு. ஸோ நாங்க பார்த்தா டிக் ஃபைபர் யூஸ் பண்றோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ உங்க ஏரியால எந்த ஐஎஸ்பி நல்லா இருக்கு அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, பிராட்பேண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட கேட்டு எந்த ஐஎஸ்பி நல்லா இருக்கு, எந்த ஐஎஸ்பியோட பிளான் நல்லா இருக்கு, பிங் அது மட்டும் இல்லாம கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு, திடீர்னு கட் ஆயிடும், அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரும்பாலும் இருக்க ஐஎஸ்பி என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மயூரி வெளியே போய் வேலையை காட்டுதான். சரி, ஓகே, மயூரி ஐஎஸ்பி. ஓகே, உங்க ஏரியால இருக்கிற ஐஎஸ்பியோட டே அது வேறனே பண்றாது. ஹாய் மயூரி, அம்மாயாரு. ஹாய் மயூரி. 5 minutes later. இதோ வந்துட்டேன், வெளியே போ. இந்த கால் போட்டுக்க. சென்னை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஹாத்வே, டிக் ஃபைபர், ஆக்ட், செரிநெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் ஒயர்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐஎஸ்பி இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கு, பிளான்ஸ் எது பெஸ்ட்டாக இருக்கு, சர்வீஸ் எது பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. சில ஐஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் நல்லா இருக்கும், பட் சர்வீஸ் கேவலமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு நெட்டு கட் ஆகிடும், திடீர்னு நெட்டு ஸ்லோவாகிடும், திடீர்னு சில வெப்பேஜஸ்லாம் ஓப்பனே ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதனால வந்து தீர விசாரிச்சு உங்க ஏரியால எந்த ஐஎஸ்பி நல்லா இருக்குன்றத செக் பண்ணி வாங்குங்க. இந்த பிராட்பேண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபைபர் தான் உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபைபர் மீன்ஸ் என்னன்னா லைட்ல வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது உள்ள பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் இருக்கும். ஸோ இது பேர் பாத்தீங்கன்னா ONU பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிகல் நெட்வொர்க் யூனிட்னு பேரு. இது பாத்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்துருவாங்க, இதுக்கான காசையும் அவங்களே வாங்கிப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்டிகல் ஃபைபர் இதுக்குள்ள கொடுத்து இதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈதர்நெட் வந்து நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆப்டிகல் கேபிள் உள்ள போகுது அண்ட் ஈதர்நெட் வந்து வெளியே வருது. இதுல இருந்து நெட்வொர்க் வரும். அண்ட் இது பாத்தீங்கன்னா பவர். சோ இதுல இருந்து வர இந்த ஈதர்நெட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா நாம தனியா வாங்குற இந்த மாதிரி ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணிப்போம். சோ ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து டிபி லிங்க்ல ஆர்கர் 9 அப்படின்ற ஒரு ரவுட்டர் யூஸ் பண்றேன். இந்த ரவுட்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 1.9 GB/s வரைக்கும், அதாவது Gbps வரைக்கும் வயர்லெஸ் நெட்வொர்க் பேண்ட்வித் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை பாத்தீங்கன்னா 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டும் சேர்த்து. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மெஷ் கிடையாது. மெஷ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல, போன வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மெஷ்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். டிபி லிங்க்ல வாங்குறதா
இருந்தா A9 வாங்காதீங்க, A7 வாங்கிக்கோங்க. பேண்ட்வித் நெட்வொர்க் பேண்ட்வித் கம்மி, பட் மெஷ் இருக்கும். ஸோ நெட்வொர்க் பேண்ட்வித் இவ்வளவு அதிகமா இருந்தாலும் அவ்வளவு நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. நீங்க பேசாம வந்து A7 வாங்கிக்கலாம். ஸோ இதுல பார்த்து நமக்கு 4 ஆண்டனாஸ் இருக்கும். 3 வந்து எக்ஸ்டர்னல், 1 வந்து இன்டர்னலா இருக்கும். USB போர்ட், அப்புறம் ஒரு WAN போர்ட், 4 ஜிகாபிட் ஈதர்நெட் LAN போர்ட் இருக்கும். நெட்வொர்க் நோட்ஸ் எல்லாம் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த USB இருக்கும். USBல நீங்க பென்ட்ரைவ் போட்டு அந்த பென்ட்ரைவை நீங்க நெட்வொர்க் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல பிரிண்டரையுமே கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே நீங்க ரவுட்டர் வாங்குறீங்கன்னா அதுல ஜிகாபிட் ஈதர்நெட் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா சில ரவுட்டர்ஸ்ல ஜிகாபிட் ஈதர்நெட் இருக்காது, பட் 4 ஈதர்நெட் போர்ட் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஜிகாபிட் ஈதர்நெட் இருந்தா தான் உங்களுக்கு 100 Mbps மேல ஸ்பீடு கிடைக்கும் இன்டர்நெட். நீங்க மாத்தி கீத்தி வாங்கிட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஸ்பீட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஈவன் தான் நீங்க 150 Mbps நெட் கனெக்ஷன் போட்டாலும் கூட உங்களுக்கு 100 Mbps தான் கிடைக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுங்க. ஸோ இதுல இருந்து வர இந்த LAN கேபிள் எடுத்துட்டு வந்து இங்க வேன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், அந்த ரவுட்டரோட வேன்ல. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நாம வந்து இது கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்றது எப்படி அப்படின்றத தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஏன் இந்த வீடியோல போட முடியாதுன்னா ஏன்னா அதை பத்தி பேச நம்ம எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியாம போயிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 போர்ட் இருக்கு. ஆக்சுவலா 4 கனெக்ட் பண்ணிருப்போம், பட் இப்போ 3 தான் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த 4 எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நம்மளோட ஸ்டுடியோ, அதாவது வீடியோ ஷூட் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்டுடியோக்கு போகுது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எடிட்டிங் ரூமுக்கு போகுது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேக்கோட பீஸுக்கு போகுது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கு போக வேண்டியது. ஏன் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவி ரிப்பேர் ஆகி போச்சு, அதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால அது கனெக்ட் பண்ணாம இருக்கு. ஸோ இந்த ONG பாக்ஸ் அண்ட் இந்த ரவுட்டர் ரெண்டுத்துக்கு பவர் தரணும் இல்லையா, ஸோ அது பவர் தரத்துக்கு நாங்கள் இந்த UPS வச்சிருக்கோம். ஈவன் தான் கரண்ட் போனாலும் ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து இந்த UPS வந்து பேக்கப் தரும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த UPS வச்சிருக்கோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரவுட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம் நான் காமிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற வைஃபை நெட்வொர்க் மூலமா எங்களோட மொபைல் டிவைசஸ் லைக் மொபைல், என்னோட மொபைல், கேகே மொபைல் அண்ட் வீட்டுக்குள்ள இருக்க மொபைல்ஸ் எல்லாமே அதுல தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். அது தவிர்த்து ஹால்ல இருக்கிற வைஃபை டிவி ஒன்று இருக்கு, அது MI டிவி ஒன்று இருக்கு. அந்த டிவிலையுமே இந்த நெட்வொர்க் மூலமா நம்ம வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்கோம். மேல ஒரு ரூம் இருக்கு, இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணாம இருக்கும், பட் அந்த ரூமுக்கே இங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து எப்படி நம்ம எடிட்டிங் ரூமுக்கு கொண்டு போறோம், அது மட்டும் இல்லாம ஸ்டுடியோ கொண்டு போறோம்ன்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எடிட்டிங் ரூம் எப்படி கொண்டு போறோம்னு பார்க்கலாம். ஸோ எடிட்டிங் ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த ரூமுக்கு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கீழே பாத்தீங்கன்னா அந்த ரூம் இருக்கு. ஸோ அந்த ரூமுக்கு வந்து நாங்க நெட்வொர்க் கேபிள் எப்படி கொண்டு போயிருக்கோம்னா வீடு வந்து கட்டி ரொம்ப நாள் அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஹோம் நெட்வொர்க்கிங் அண்ட் ஈதர்நெட் லே பண்ற இதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதனால பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெளிப்பக்கமா தான் கொண்டு போறோம். அது இங்க இருக்க ஜன்னல்ல இருந்து நாங்க வந்து ஓட்ட போட்டு கீழே ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் மூலமா ஓட்ட போட்டு அகைன் எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இது தவிர்த்து மற்ற விஷயங்கள் நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடிட்டிங் ரூம்ல இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா எடிட்டரோட பிசி அண்ட் இது பாத்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் கணேஷ் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் ஒர்க் பண்ணோம். ஸோ 3 சேர் போட்டுருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ 3 பேர் இங்க ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த ரூமுக்கு நாங்க எப்படி நெட்வொர்க் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விண்டோ இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த விண்டோவும் மேல இருக்க ரூம்ல ஒரு விண்டோ இருக்கு, ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் பர்பெண்டிகுலரா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா மேல விண்டோல ஓட்ட போட்டு இந்த விண்டோ வழியா நான் கொண்டு வந்திருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க வருதுன்னா இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு. இந்த ரவுட்டர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ISP ஃப்ரீயா கொடுத்த ரவுட்டர். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா 4 ஈதர்நெட் போட்டிருக்கோம், அதாவது LAN போட்டிருக்கோம், 1 WAN போட்டிருக்கோம். ஸோ பட் இருந்தாலும் நாங்க ஏன் வந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றேன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த LAN போர்ட் வந்து ஜிகாபிட் ஈதர்நெட் கிடையாது, அதாவது 1 Gbps கனெக்ஷன் கொடுக்காது, 100 Mbps தான் கொடுக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களால ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபாஸ்டா பண்ண முடியாது. வந்து இந்த கனெக்ஷன் அதை பண்ணி இது பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து மெயின் ரவுட்டர்ல இருந்து வர ஈதர்நெட், இது பாத்தீங்கன்னா எடிட்டர் பிசி. ஸோ அப்போ மட்டும் என்ன பண்ணுவோம், எடிட்டர் பிசி வந்து ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணிடுவோம். 1 Gbps டேட்டா ஸ்பீட் வந்து இருக்கும். லோக்கல் நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் அப்போ அதை யூஸ் பண்ணிப்போம். மற்றபடி இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு நாங்க இப்போ யூஸ் பண்றோம். இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு வேற ஒரு ரவுட்டர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்விட்ச் போட்டுக்கலாம். ஸ்விட்ச் போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த பிரச்சனை வேணாம் நினைச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ரவுட்டர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க ரவுட்டர் மாதிரி நீங்க வந்து புது நெட்வொர்க்கை இனிஷியலைஸ் பண்ற அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியாது. பட் ஏற்கனவே இருக்க நெட்வொர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஈதர்நெட் கேபிள்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணா அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச் விசஸ் ரவுட்டர் ஆர் மோடம் விசஸ் ரவுட்டர் இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணி இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி. பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி உங்களோட மெயின் ரவுட்டர்ல இருந்து வேற ஒரு நெட்வொர்க் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகும்போது நீங்க ரவுட்டர் வாங்கி யூஸ் பண்றதோட ஸ்விட்ச் வாங்கி யூஸ் பண்றதா கரெக்ட். ஏன்னா ரவுட்டர் போட்டீங்கன்னா தெரியாம தப்பா கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு புது நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். புது நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிடுச்சுன்னா உங்களால வந்து ஃபைல் ஷேரிங் அதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியும் பண்ணலாம், பட் என்னன்னா உங்களுக்கு ஒரு டைமும் ஒரு பிசியோட ஐபியை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அப்படி ரவுட்டர்ல வந்து நீங்க ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணணும்னா LAN போர்ட்ல கனெக்ட் பண்ணுங்க, WAN போர்ட்டை ஃப்ரீயா விட்டுருங்க. ஸோ இந்த ரவுட்டர்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த பிசியை கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் இங்க இருக்கிற இந்த லேப்டாப்பும் பாத்தீங்கன்னா அந்த வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட இன்னொரு பிரிண்டர் ஒன்று இருக்கு, நெட்வொர்க் பிரிண்டர், அது வைஃபையும் இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த பிரிண்டரை நாங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியும். அதாவது வீட்டில் இருக்க எந்த ஒரு ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பிசி எடுத்தாலும் சரி, நாங்க அந்த பிரிண்டரை யூஸ் பண்ண முடியும். எங்களுக்கு தேவையான டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெட்வொர்க் பிரிண்டர்னால நமக்கு அது ஒரு நல்ல விஷயம். நீங்க பிரிண்டர் வாங்க போறீங்கன்னா நெட்வொர்க் பிரிண்டரை வாங்கிக்கோங்க. நீங்க ஹோம் நெட்வொர்க்கிங் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹோம் நெட்வொர்க்கை எடிட்டர் மாதிரி கொண்டு வரதுல எங்களுக்கு நல்ல விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்கேஸ் கேகே ப்ரோ ஒரு வீடியோவை ஒர்க் பண்ணி
பண்ணி அவரோட பீஸ்ல வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். இதுவே இந்த ஹோம் நெட்வொர்க்கிங்லனா அது என்ன பண்ணணும்னா ஒரு டைமும் USB பென் டிரைவ் அதை வந்து ஹார்ட் டிஸ்க்ல கனெக்ட் பண்ணி மேல இருந்து கீழே வந்து திருப்பி இங்க எடுத்து வந்து கொடுக்கணும். பட் நெட்வொர்க் இருக்கிறதுனால அட்ரஸ் சொன்னா மட்டும் போதும். எந்த அட்ரஸ்ல இருக்குதுன்னு சொன்னா ஈஸியா அந்த ஃபைலை அங்க இருந்து காப்பி பண்ணி முடியும் நெட்வொர்க் மூலமாவே. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா 1 GB யூஸ் பண்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரூம்ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்டுடியோ, அதை பத்தி வீடியோ ஷூட் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கு எப்படி நாங்க நெட்வொர்க்கை கொண்டு போயிருக்கோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது நம்மளோட ஸ்டுடியோ. ஸோ இங்க தான் நம்ம வீடியோ எடுப்போம். நம்ம ரூம் டூர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்கு நெட்வொர்க்கிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம PC பில் பண்ணும்போது அண்ட் வீடியோஸ் பண்ணும்போது திடீர்னு ஈதர்நெட் செக் பண்ணணும், இல்லைனா வேற ஏதாவது ஒர்க் இங்கேயே பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்நெட் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்குமே தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே ஈதர்நெட் கொண்டு வந்திருக்கோம். கேபிள் வந்து நாங்க எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி சைடுக்கா வெளிப்பக்கமா தான் நாங்க கேபிள் லே பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா கேபிள் டை அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஜன்னல் டு ஜன்னல் தான் பாஸ் பண்ணி ஏற்கனவே பாஸ் பண்ண மாதிரி. ஸோ அங்க இருந்த கேபிள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்கு. ஸோ கேபிள் வந்து ரொம்ப நாளாக தான் இங்கே இருக்கு. பட் டேமேஜ்லாம் ஆகாது பெரும்பாலும். அண்ட் இன்டோர் அவுட்டோர் கேபிள் டைப்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அவுட்டோரில் போறீங்கன்னா அவுட்டோர் டைப் வாங்கிக்கோங்க. பட் நாங்கள் வாங்கலை, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கேபிள் வந்து எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது. அதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடியோக்குள்ள இருக்கிற ஒரு ஓட்டை வழியாக உள்ள போகுது. ஸ்டூடியோக்குள்ள போனால் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேபிள்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் சப்ளை வர கேபிள், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேகே ரூம்ல இருந்து வருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு ரூம் இருக்கு. ஆக்சுவலாக மேலே ஒரு ஃப்ளோரே இருக்கு. அந்த ஃப்ளோருக்கு போற ஈதர்நெட் கேபிள் வந்து இது. பட் இந்த ரூம் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேபிள் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த கேபிள் எங்க வருதுன்னா அப்படியே கிரவுண்ட் வழியா கீழே வந்து இந்த இடத்துல ஒரு போர்ட் ஒன்று இருக்கும். இந்த போர்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பெஞ்சஸ் வந்து நம்ம பில் பண்ணுவோம் வீடியோ எடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா PC பில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு OS போடுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரூம் வந்து கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃப் பண்ண ரூம். அதனால பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது ஜி இன்ஜினியர் வீடியோஸ்லாம் இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பேக் டு ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ ஜி இன்ஜினியர் வீடியோஸ் எல்லாமே இங்கே தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு நான் அங்கேருந்து ஒரு லைன் கொண்டு வரதுக்கு நான் இங்கே இருந்தேன்னா வீடியோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக நான் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே ஒரு இது வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஒயர் தொங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஒயருக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபீமேல் ஜாக் அடிக்க போறோம். ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து சுவிட்ச் போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 போர்ட் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இந்த கோடில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுனா நம்ம அங்கே வந்து பார்த்தீங்களா இன்னொரு முனை, அந்த முனை தான் இது. அண்ட் இதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேலே இருக்க ஃப்ளோருக்கு போகுது, இன்னொன்று வந்து கேக்கோட ரூம்ல இருந்து கனெக்ஷன் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேபிள் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபீமேல் ஜாக் அடிச்சு அந்த ஃபீமேல் ஜாக் எடுத்துட்டு வந்து இதில் மாட்டணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேபிளுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபீமேல் ஜாக் அடிக்க போகிறோம். ஆக்சுவலாக மேல் ஜாக் அடிக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். பட் ஃபீமேல் ஜாக் அடிக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா எனக்குமே தெரியாது. நான் இந்த ஹோம் நெட்வொர்க்கிங் பண்றதுக்காக கத்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா கேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜாக். மேல் ஜாக் மாதிரி இது கம்மி ரேட் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மேல் ஜாக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், நமக்கு பஞ்சாக வாங்கிக்கலாம். பட் இது கொஞ்சம் ரேட் அதிகம், தனித்தனி தான் வாங்கணும். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா இந்த டூல். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பஞ்சிங் டூல்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பொதுவாக வந்து மேல் ஜாக் அடிக்கிறதுக்கு இந்த கிரிப்பிங் டூல் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சிங் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பஞ்சிங் டூல் வச்சு பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கட்டர் நமக்கு தேவைன்னா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த மேலே இருக்க கேசிங் வந்து கட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்பிங் டூல்லேயே நமக்கு கட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி வந்து இந்த கேசிங்கை கட் பண்ணும்போது நீங்கள் வந்து உள்ள இருக்கிற கேபிளையும் டேமேஜ் பண்ணாத மாதிரி கட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மஞ்சள் கலரில் ஒரு டூல் இருக்கும். ஆக்சுவலாக அந்த டூல் வந்து தொலைஞ்சு போச்சு. நீங்கள் கிரிப்பிங் டூல் வாங்கும்போது கூட தருவாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 4 பேர் ஆஃப் ஒயர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த 4 பேர் ஆஃப் ஒயர்ஸ் வந்து அதை பார்த்தா கிட்டத்தட்ட 8 ஒயர் இருக்கும். அது 8 ஒயர் இருந்தால் நம்ம வந்து இங்கே வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அதை வந்து கட் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த நூல் மாதிரி இருக்கும், சிக்னல் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து பிரிச்சாச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும் 4 ஒயரையும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பிரிச்சாச்சு. பிரிச்சதை வந்து இதில் அடிக்கணும். ஸோ இது அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் கோடிங் தெரியணும். ஸோ கலர் கோடிங் பற்றி அண்ட் இது எப்படி அடிக்கிறதுன்ற டீட்டெயிலான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அப்படின்னா மேல் ஜாக் அண்ட் ஃபீமேல் ஜாக் ரெண்டுத்தையும் அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்பில் வச்சு எடுத்து தரேன். இந்த இடத்துல வந்து க்ளோஸ் அப்லாம் வச்சு எடுக்க முடியாது. ஸோ அது ஈஸியாக சொல்லியும் கொடுக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எப்படி அடிக்கிறேன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க.
ஓகே சொல்றது பார்த்தீங்கன்னா 3 நமக்கு இது பண்ணியாச்சு. அண்ட் 4வது ஒன்று கூட இங்கே வச்சுக்கலாம். பட் 4வது நமக்கு தேவையில்லை. ஸோ 3 மட்டும் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜாக் இருக்கும். நம்ம டேரெக்டாக இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஈதர்நெட் கேபிளை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையுமே சுற்றி வச்சு அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டுருந்தேன். கணேஷ் ஸ்க்ரூ எடுத்துட்டு வா. ஓகே சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ போட்டோம்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணது கூட தெரியாது. பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்மளோட வேலை முடிந்து விட்டது. ஹோம் நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை இதுதான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் பண்ணணும். பட் எலக்ட்ரிஷியன் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் பேருக்கு தெரியாது லோக்கல் எலக்ட்ரிஷியன் யாருக்குமே. ஸோ நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகிடுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஒன்று வைக்கணும். இப்போ நம்ம கிட்ட ஸ்விட்ச் இல்லை. நம்ம கீழே ஒரு ரவுட்டர் காமிச்சோம் இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் செட்டப் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படின்றத காட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் இருக்கு. ஸோ ரவுட்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம எல்லாம் க்ரிம் பண்ணி நம்ம பஞ்ச் பண்ணோம் இல்லையா, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நமக்கு ஈதர்நெட் கனெக்ஷன் வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு ஈதர்நெட்டை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈதர்நெட் சிம்பிள் காட்டுதுங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு A2D A9 அப்படின்ற ரவுட்டரோட பேரும் காட்டுது. அண்ட் ஈதர்நெட்டும் நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. இன்டர்நெட்டும் வந்துருச்சு. ஸோ இது எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 Gbps கனெக்ஷன் கிடைக்குது. அண்ட் IPv4ல இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணி வைப்போம். குரோம்ல யூடியூப் போவோம். ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளோட இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அதுவும் 1 Gbps கனெக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகுதுன்னும் போது நம்மளோட கிரிம்பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸ்விட்சில் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா நானும் இங்கே ஸ்விட்சில் தான் கனெக்ட் பண்ணணும். பட் ஸ்விட்ச் என்கிட்ட இல்லை. அதுக்கு மேலே இந்த ரவுட்டரையே நான் ஸ்விட்சாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கேபிள் கனெக்ட் பண்ணி அந்த கேபிள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து நம்ம இதில் ஸ்விட்சாக யூஸ் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கான்ஃபிகர்லாம் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அது கான்ஃபிகர் ஆகி தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட மொபைலில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நம்ம வைஃபை ஆன் பண்ணலாம். ஸோ வைஃபை ஆன் பண்ணால் A2D ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அதுவே கனெக்ட் ஆகிடுச்சு. A2D ஸ்டுடியோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டர். இப்போ நம்ம யூடியூப் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங் வீடியோ இருக்குது. நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஆடு வருது. இப்போ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஷூட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது வச்சுருந்தோம் இல்லையா, ஜாக். அந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் வருதான்னு செக் பண்ணணும். அதை பார்த்து நெட்வொர்க் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு ஈதர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணாச்சு. நான் எப்படி வந்து ஹோம் நெட்வொர்க்கிங் நான் ஸ்டூடியோலையும் வீட்லையும் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக நம்ம செக் பண்ண வேண்டியதுன்னா என் பின்னாடி இருக்க இந்த ஈதர்நெட் ஜாக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ வந்து நான் பண்ணலாம்னா இந்த லேப்டாப்பில் இந்த ஈதர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணால் போதும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சிக்னல் வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா ஐகான் வந்துருச்சு. A2D A9 2.4 GHz காட்டுவீங்களா, அந்த நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெட் ஒர்க் ஆகணும். ஸோ நம்ம குரோம் பூல போவோம். www.youtube.com/A2D சேனல் பார்த்தீங்கன்னா A2D சேனல் வருகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம், பார்த்துருங்க. ஐக்கான லிங்க் தரேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்பீட் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது மேக்ஸிமம் பேண்ட்வித், லோக்கல் நெட்வொர்க்கோட பேண்ட்வித். ஸோ கண்ட்ரோல் பேனலில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 Mbps தான் காட்டுது. ஏன் ப்ரோ 100 Mbps காட்டுது? அந்த இடத்துல 1 Gbps தான் கிடச்சி. எங்கள் 100 Mbps கிடச்சுன்னா நான் நடுவில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரவுட்டர், அது வந்து 100 Mbps தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த பாட்டில் இருக்கிறதுனால நமக்கு 100 Mbps காட்டுது. பட் அதர்வைஸ் அங்கே வந்து 1 Gigabit ரவுட்டரோ இல்லை 1 Gigabit ஸ்விட்சோ போட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து 1 Gbps வந்துடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ஃபைன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பக்கா ஒர்க் ஆகுது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து #FAQ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை எடுத்து நான் இன்னொரு வீடியோ வேணாலும் பண்ணுறேன், இல்லை அதுலேயே கூட ரிப்ளை பண்ணுறேன். யாராவது உங்களோட கேள்வியவே கமெண்ட் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு லைக் போடுங்க. அதிகமாக லைக் இருந்தால் எனக்கு முதல்ல தெரியும் இல்லையா, ஸோ அதையும் போட்டு விடுங்க. ஸோ அந்த கேள்விக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த கிரிம்பிங் அண்ட் பஞ்சிங்னா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் மேலே ஐக்கான இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் புரிஞ்சிருப்பீங்க. நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு ரவுட்டர் மெயின் ரவுட்டர் வச்சுக்கிங்கன்னா அதுக்கப்புறமா ரவுட்டர் வாங்காதீங்க, ஸ்விட்ச் வாங்கிங்க. அது சீப் அண்ட் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் கம்மி. அண்ட் முக்கியமாக நீங்கள் ரவுட்டரு ஸ்விட்ச் எது வாங்கினாலுமே அது 1
1 ஜிகாபிட் ஈத்தர்நெட் இருக்கான்ற செக் பண்ணிங்க. 1 ஜிகாபிட் இருந்தால் மட்டும் வாங்க, 100 MBPS இருந்தால் வாங்காதீங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுற ஹார்ட்வேர் டிவைசஸ், நெட்வொர்க் டிவைசஸ் லிங்க் எல்லாம் Amazon லிங்க் எல்லாம் கீழே தர செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணீங்க. கீழே தான் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைடில் வந்து அனிமேஷன் வரும். A2D Army நம்மளோட அஃபிஷியல் பேஜ் அண்ட் என்னோட பர்சனல் பேஜ் PC Talk Nanda. இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.